ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து எதிரான T20 தொடரை கண்டிப்பாக இந்தியா தான் வெற்றி பெறும். இந்திய அணி ஒரு தலை சிறந்த அணி அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி தான் இந்த தொடரை வெல்லுன்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 5 T20 கொண்ட தொடர் விளையாடிட்டு வந்துட்டு இருக்கு. அதில் 2 பார்த்தீங்கன்னா 2 இந்தியா தான் ஜெயிச்சிச்சு. அந்த வெற்றி குறித்து அஃப்ரிடி என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒரு ஆபத்தான அணி, ஒரு தலை சிறந்த அணி. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க T20 ரொம்ப ஒரு டாமினேஷன் பண்ணிட்டு அணியாக இருக்காங்க. எனக்கு இந்திய அணி கூட T20 போட்டி விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது போல் ஒரு தலை சிறந்த அணியே அவங்க நாட்டில் போய் விளையாடினா நிறைய நாங்கள் பாடத்தை கற்றுக்கலாம், நிறைய நாங்கள் லேர்ன் பண்ணலாம் கிரிக்கெட்டு. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு தலை சிறந்த அணி, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த இங்கிலாந்து சீரீஸை இந்தியா தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காருன்னே சொல்லலாம். எஸ், அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மைங்க. ஏன்னா இங்கிலாந்து அணி ஒன்றும் ஈஸியான அணி கிடையாதுங்க, நல்ல ஒரு வலுவான அணி தான். ஆனால் இந்தியாவில் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்திய அணி T20 அணி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. அதுவும் திலக் வர்மா பேட்டிங்லாம் நீங்கள் பார்க்கணுமே. திலக் வர்மா இருக்கட்டும், அபிஷேக் சர்மா இருக்கட்டும், என்ன அடிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் இடிமேல் அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக இந்திய அணியை பார்த்தா கண்டிப்பாக பயப்படுறாங்கன்னே சொல்லலாம். ஏன் பாகிஸ்தான் அஃப்ரிடி கூட பேசியிருந்தார், இந்திய அணி பார்த்தா பாவமாக பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல தரமான சம்பவம் செஞ்சிட்ருக்காங்க. நம்ம தமிழ் பசங்க கலக்கிறாங்க. வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தி இருக்கட்டும், எல்லாருமே செமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம T20 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடங்க போகுது. இன்றைக்கி தொடங்குகிற போட்டியை கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றால் நமக்கு தாங்க தொடர். இந்த தொடரை ஃபஸ்ட்டு 3 போட்டி ஜெயிச்சு தொடரை கைப்பற்றுவோம். அதனால் இன்றைக்கி எப்படி நம்ம கூட இங்கிலாந்துக்கு ரொம்ப முக்கியமான போட்டிங்க. ஏன்னா இங்கிலாந்து இன்றைக்கி ஜெயிச்சா ஓரளவுக்கு சீரீஸ் இருக்கலாம். அடுத்து 2 ஜெயிச்சா சீரீஸ் வின் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி இந்தியா ஜெயிச்சா சீரீஸ் நம்ம கையில் தான், கோப்பையை நம்ம கையில் தூக்கி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது மேட்ச்சு, அப்புறம் ஒரு 2 மேட்ச் இருக்குது. அது நம்ம இள வீரர்கள் இன்னும் யாருனா இருந்தாங்கன்னா பெஞ்சில் அவங்களுக்கு வாய்ப்பு தரலாம். இதுதான் இருக்கிற உண்மை. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி ஒரு டீம் எடுத்துகிட்டு வராங்க சொல்லிட்டு T20. ஏன்னு கேட்டிங்கன்னா T20 4 ஸ்பின்னரோட கிளம்புறாங்க, 2 ஃபாஸ்ட் பவுலர் தான். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷமி வரப்போகிறதா தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வந்தால் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். வந்தார்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், முகமது ஷமி அணிக்கு ரிட்டர்ன் கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? இன்றைக்கி போட்டியை யார் வின் பண்ணுவாங்க? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.